ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் யூபிஐ லேட்டஸ்ட் டிரான்சாக்ஷன் லிமிட், அதாவது ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, அதாவது ஆகஸ்ட் 8 நடந்த மானிட்டரி பாலிசியில் யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம டெய்லி பண்ணுற யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து 5 lakhs அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து முற்றிலும் வந்து தவறு. நம்ம அஸ்யூஷுவலாக நார்மலான டிரான்சாக்ஷனுக்கு பண்ணுற யூபிஐயோட டெய்லி லிமிட் வந்து 1 lakh தான். டேக்ஸ் பேமெண்ட், அதாவது டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், எந்த யூபிஐ ஆப்லேருந்து வேணாலும் 5 lakhs வந்து பண்ணிக்கலாம். அது போக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், தென் வந்து ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இதுக்கு நார்மலாக முன்னாடியே சொன்ன மாதிரி 5 lakhs வந்து நம்ம டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அதாவது ஐபிஓ, தென் வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ், அதாவது ஃபாரின் வந்து இன்வெர்ட் உங்களுக்கு வந்து பணம் வருது, இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு பண்ணுறதுக்கு யூபிஐலேருந்து ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நிறையா வந்து தப்பாக புரிஞ்சுட்டு 5 லட்ச ரூபா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே யூஸ்வலாக நம்ம யூபிஐயில் பண்ணுறது ஒரு நாளைக்கு 20 டிரான்சாக்ஷன், மற்ற டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இதை வந்து தெரிஞ்சுக்க மற்ற நண்பர்களுக்கும் வந்து ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு அண்டில் ஸ்பைக்கிங் கண்டிப்பாக டேக் கேர்.